அண்டர் ஆர்ம் டார்க்னஸ், அதுவும் பெண்கள்லாம் வந்துட்டு இப்போ ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. ஸோ எனக்கு இந்த ஸ்லீவ்லெஸ்லாம் போடணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது போடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்கந்தோசஸ் நைக்ரிகன்ஸ்னால் என்னென்னா ஒரு வெல்வெட்டி பேட்ச் மாதிரி டார்க்காக அது பார்த்தீங்கன்னா அடை மாதிரி இருக்கும். இதுக்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வெளியே எக்ஸ்டர்னலாக பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருக்கா அப்படின்றத பார்க்கணும். காய்கறிகள் 1 to 1.5 கிலோ கூட எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து இவ்வளவுதான் எடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, டார்க்னஸை நம்ம போக்கணும் அப்படின்னாலே அந்த இடத்துல ஈரப்பதத்தை நம்ம லாக் பண்ணி வைக்கணும், மாய்ஸ்சரை லாக் பண்ணி வைக்கணும். அப்போ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காஸ்மெட்டிக்ல வர ரிசல்ட்டை விட நம்ம ஹோம் ரெமடிஸ்ல வர ரிசல்ட் வந்து மாவலஸா இருக்குமா. இதை ஒரு நாள் செய்யும்போது பெரிய வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்காதுமா. ஒரு வாரம் செய்யும்போது ஓகேவா இருக்கும், 10 நாள் செய்யும்போது ஓகேவா இருக்கும், 40 நாள் 48 நாள் செய்யும்போது உங்களுக்கே பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. மேம் இப்போ வந்துட்டு கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் இன்னொரு பெரிய மேஜர் இஷ்யூவை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த அண்டர் ஆர்ம் டார்க்னஸ், அதுவும் பெண்கள்லாம் வந்துட்டு இப்போ ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. ஸோ எனக்கு இந்த ஸ்லீவ்லெஸ்லாம் போடணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது போடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் ஆர்ம் டார்க்னஸ் வரதுக்கு மெயின் ரீசன் என்ன மேம்? பொதுவாக இது அண்டர் ஆர்ம் டார்க்னஸ் மட்டும் வர்றது இல்லம்மா. இந்த கழுத்துலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல கருப்பா இருக்கும் பாத்தீங்களா, ஒரு முட்டி இதெல்லாமே கூட ரொம்ப கழுத்து, அதுக்கப்புறம் பிரஸ்ட் கீழே, தொடை இடுக்கு, பிறப்புறுப்பு இதெல்லாம் பயங்கர கருப்பா இருக்கும். இந்த காது, இது நிறைய பேருக்கு வந்து பாருங்கம்மா இந்த கை, இந்த முட்டிகள்லாம் கருப்பா இருக்கும், பாத்திருக்கீங்களா? இது முக்கியமா இந்த கழுத்து இந்த இடம்லாம் வர்றது, அக்கில் இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலரி ரீஜன் இதெல்லாம் வர்றதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கந்தோசஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்கந்தோசஸ் நைக்ரிகன்ஸ்னா என்னன்னா ஒரு வெல்வெட்டி பேட்ச் மாதிரி டார்க்கா அது பாத்தீங்கன்னா அடை மாதிரி இருக்கும், வெல்வெட்டு வந்து படர்ந்து இருக்கா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வர்றதை தான் வந்து அக்கந்தோசஸ் நைக்ரிகன்ஸ் சொல்றாங்க. இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சதை மடிப்பு இருக்க இடத்துல, கழுத்து சதை மடிப்பு, அக்கில் இந்த மாதிரி இடத்துல தான் வர்றது உண்டு. இதுக்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நிறைய காரணம் சொல்லுவாங்க. ஆனா முக்கியமான காரணம் என்னன்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. ஓகே, உடம்புல இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. இப்போ வந்து பாருங்கம்மா, ஒரு நார்மல் வெயிட் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஓவர் வெயிட் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஒரு கேர்ள்ஸ்னா உங்களுக்கு மென்சஸ் இரெகுலாரிட்டிஸ் வந்துடுது இல்லைங்களா, ஜென்ஸ்னா அவங்களுக்கு ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன், விந்தணு குறைபாடு இப்படி வருது. இது எல்லாத்துக்கும் வந்து பிரதான ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. இன்சுலின் எதிர்ப்பு தன்மை பல நோய்களுக்கு காரணமா இருக்கு. முக்கியமா பெண்களுக்கு இப்ப நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு பிசிஓஸ்க்கு அதுதான் காரணம், ஒபிசிட்டிக்கு அதுதான் காரணம், அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ், பல்கி யூட்ரஸ் இப்படி எல்லா நோய்களுக்கும் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, சக்கரை இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இதுதான் காரணமா இருக்கு. ஆக இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள வெளியே எக்ஸ்டர்னலா பாக்குறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருக்கா அப்படின்றத பார்க்கணும். பார்த்துட்டு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகள் நம்ம மாற்றோம் அப்படின்றத ஏற்படுத்தணும். உணவு முறைகள் மாற்றம் அப்படின்னா எப்படின்னா, மாவு சத்து கம்மியாகவும் நார் சத்து நிறைய அதிகம். நார் சத்து நிறைய அப்படின்னாலே ஃப்ரூட்ஸ் தான் எல்லாருக்கும் வந்து பாருங்க, நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும், எனக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க 200 to 250 grams ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணும், நிறைய சாப்பிடக்கூடாது. காய்கறிகள் 1 to 1.5 கிலோ கூட எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து இவ்வளவுதான் எடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தண்ணி அடிச்சா ப்ராசஸ் பண்றது நம்ம லிவர் தான், கல்லீரல் தான் ப்ராசஸ் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஃப்ரூட் சாப்பிட்டாலும் நம்ம லிவர் தான் ப்ராசஸ் பண்ணும். நிறைய லிட்டர் கணக்கா ஜூஸ் குடிக்கிறது, கிலோ கணக்கா பழம் சாப்பிடுறது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லீரல்ல ஃபேட்டி லிவர் வரும். அதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஃபேட்டி லிவருக்கு நிறைய காரணம், இதுவும் ஒரு காரணம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் கம்மி பண்ணலாம். அப்ப இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்னா நம்ம காய்கறிகள் நிறைய கவனம் செலுத்தணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா, முதல்ல காய் 3 நேரமும் ஒரு கப்பு காய் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், நம்ம வந்து பாருங்க பெரிய செயின் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பெரிய செயினை கழட்டிடணும். நான் வந்து ரொம்ப பெரிய ஆளு, நான் ரொம்ப கெத்து, அதனால நான் ஒரு 10 பவுண்ட்ல செயின் போட்டிருப்பேன். இப்போ ஜென்ஸ்னா கூட கழுத்து ரொப்பி நகை போட்டுருக்கவங்க பாக்குறாங்க இல்லைங்களா. இப்போ கூட நான் ஒரு சோஷியல் மீடியால ஒரு வீடியோ பார்த்தேன், எங்கேயோ குளிக்க போற இடத்துல ஒருத்தவங்க போலீஸ் வந்து அவர் ஃபுல்லும் செயின் போட்டிருந்தாரு, அதனால அவரை துரத்துனாங்க அப்படின்னு, சேஃப்டி கோசம். ஆக இப்போ ஜென்ஸே கூட நிறைய நகை போடுற ஒரு கலாச்சாரமாயி போச்சு. அப்ப லேடிஸ் வந்து ரொம்ப சிம்பிளா சாதா செயின் போட்டுக்கிறது நல்லது. பெரிய செயின் ரெகுலரா போட்டுட்டு இருக்கிறது அப்படின்றது வேணாம். 2வது காரணம் இந்த ஃப்ரிக்ஷன், தோல்ல வந்து உராய்வு அப்படின்றது ஏற்படுதுமா, அந்த உராய்வுனாலையும் கழுத்து வந்து கருமை அடிக்குது அப்படின்னு. 3வது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நல்லா தேய்ச்சி குளிக்காது. இப்ப ரொம்ப சின்ன பிள்ளைங்களா வந்து நார் போட்டு தேய்ச்சிலாம் குளிக்க மாட்டாங்க. பொதுவாக வந்து பாத்தீங்களாமா பீர்க்கங்கா நார் ஒன்று இருக்கும், அந்த பீர்க்கங்கா நார் போட்டு தேய்ச்சி குளிக்கிற ஹேபிட் இருக்கு. இப்ப அது மாறி போச்சு. நம்ம எல்லாம் வந்து பாருங்க இந்த ஷவர் ஜெல்லு, அதே மாதிரி அந்த ஸ்க்ரப், அந்த பஞ்சு மாதிரி இருக்க நார் அதெல்லாம் போடுறோம். ஏதோ ஒண்ணு ஒரு நாருன்னு போட்டு தேய்ச்சி குளிக்கணும். இப்ப
கடலை மாவுல குளிச்சிருந்தவங்க நடுவுல காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கடலை மாவு இந்த மாதிரி மாவு பயிறு மாவு குளிச்சாங்க, அதுவே ஸ்க்ரப்பா வேலை செஞ்சுச்சு. இப்ப நம்ம சோப்புக்கு மாறிட்டோம் இல்லையா, அப்ப நம்ம ஏதாவது ஒரு நார் போட்டு குளிக்கணும். அந்த மாதிரி சுத்தமா தேய்ச்சி குளிக்காதது ஒரு காரணமா. இத்தனை காரணம் இருக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு. பட் இருக்கு அப்படின்னா அவங்க இதுல எது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணும். சாப்பாடு பார்த்துக்கணும். அந்த மாதிரி கருமை தட்டுது அப்படின்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சாப்பாடு ஃபோக்கஸ் பண்ணும். பெரிய செயின் ஃப்ரிக்ஷனான விஷயங்கள் போடக்கூடாது. இந்த கையே வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு கருத்து போயிட்டு இருக்கும். பெரிய காப்பு போட்டிருப்பாங்க, அந்த இடம் பெருசா, அந்த இடம் மட்டும் வெள்ளையா இருக்கும், சுத்தி கருப்பா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்த ஈவனா ஃபோக்கஸ் பண்ணணும். ஈவனா ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின் போது கலர் மாறும். அதுக்கும் மேல எத்தனையோ ஹோம் ரெமடிஸ் இருக்கு அதுக்கு. ஓகே மேம், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த கழுத்து கருப்பை தாண்டி அண்டர்ஆர்ம் வந்துட்டு டார்க்னஸ் ஆகிறதுக்கு எல்லாரும் ஒரு மெயின் ரீசனா என்ன வைப்பாங்கன்னா, லைக் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு ஹீட் பாடியா இருக்கும், நீங்க வந்துட்டு ஹேர் ரிமூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேசர் வச்சு ஷேவ் பண்ணுவீங்க. ஸோ அதனால வந்துட்டு அண்டர்ஆர்ம் ரொம்ப டார்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சுலின் எதிர்ப்பு சக்தி இருக்கணும், பிளஸ் இந்த மாதிரியான கேசஸ்னாலையும் அண்டர்ஆர்ம் டார்க்னஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? இருக்கு. நம்ம நிறைய பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அந்த பெர்ஃப்யூம்ஸ் எப்ப பாரு ஒரு பர்ஃப்யூம்லேயே குளிச்சு எழுந்து வருவாங்க நிறைய பேர். பார்த்துருக்கீங்களா? கிட்ட வந்தா இருக்க முடியாது. சில பேஷண்ட்ஸே எப்படி வருவாங்க, நான் சொல்லுவேன் சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு. ஒய்ஃப் பேஷண்டா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இருப்பாங்க, பயங்கரமா குளிச்சு வருவாங்க. அவங்கள பேஷண்ட்டை அனுப்ப முடியாது இல்ல, கதவெல்லாம் திறந்து விட சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஸ்மெல் நம்மளால டாலரேட் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் சென்ட் போடுறவங்க இருக்காங்க இல்லைங்களா? அப்ப அவங்க அப்படியே ஊத்திப்பாங்க கையில, பயங்கரமா இப்படியே அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணா அது வந்து கெமிக்கல் தானம்மா, அதனால வந்து டார்க்னஸ் ஆகுறதும் உண்டு. பாடி ஹீட் காரணம் இல்லம்மா, பாடி ஹீட்னால டார்க்னஸ் ஆகிறது இல்லை. இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அவங்க யூஸ் பண்ற சில ரோலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க, அது ஒரு காரணம். பட் வந்து ஹேர் ரிமூவல் க்ரீமை விட பெஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரிம் பண்ணி ஷேவ் பண்ணிக்கிறது ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். க்ரீம்ஸ் வந்து கொஞ்சம் கெமிக்கல் இருக்கு, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்றதுனால வர்றது அப்படின்றத விட இதுதான், இந்த கெமிக்கல்ஸ் அவங்க யூஸ் பண்றது தான் இந்த கருப்புக்கு காரணம் அப்படின்லாம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இன்னர் ஏரியாஸ் வந்து டார்க்கா தான் இருக்கும். அது ஜென்ரல். நம்ம வந்து இப்ப செலிபிரிட்டிஸ்லாம் பாக்குறோமே, அந்த மாதிரி அவங்க அதுல வந்து நிறைய பேன்கேக்லாம் அப்பி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்காது. ஆனா செலிபிரிட்டிஸ்னோட அண்டர் ஆர்ம்ஸ் மாதிரி நம்ம கொண்டும் வர முடியும். அதுக்கு எத்தனையோ ஹோம் ரெமடிஸ் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி கெமிக்கல்லாம் ஹேண்ட்லிங் கம்மி பண்ணிட்டு அதுக்குன்னு நிறைய ஹோம் ரெமடிஸ் போடும்போது டார்க்னஸ் மாறும். ஓகே மேம், இப்போ நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி டார்க்னஸை இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க, மென்ஸுமே கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான ஹோம் ரெமெடிஸ்லாம் யூஸ் பண்ணா அதை வந்துட்டு சரி பண்ணலாம்? கண்டிப்பாம்மா. பொதுவாக வந்து பாருங்கம்மா, எந்த இடத்துல டார்க்னஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல மாய்ஸ்சர் இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். நம்ம ஃபேஸ்க்கு 1000 மாய்ஸ்சரைசர் போட்டுப்பாங்க, கழுத்துக்கே நிறைய பேர் விட்டுருவாங்க இல்லைங்களா? ஃபேஸ்க்கு ஃபுல் மேக்கப் போடுவாங்க, கைக்கே போட மாட்டாங்க. கையெல்லாம் கருப்பா இருக்கும் உங்களுக்கு, வெள்ளையா இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம டார்க்னஸை நம்ம போக்கணும் அப்படின்னாலே அந்த இடத்துல ஈரப்பதத்தை நம்ம லாக் பண்ணி வைக்கணும், மாய்ஸ்சரை லாக் பண்ணி வைக்கணும். அப்ப நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல இவ்வளோண்டு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமா மஞ்சத்தூள், எப்படியும் அந்த ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க, மஞ்சத்தூள் அதை வந்து பாருங்க இன்னர் ஏரியாஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு, நிறைய எடுக்கணும் இல்லைம்மா, கொஞ்சமா நல்லா தேய்ச்சி விட்டாலே போதும். அது ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஒரு ட்ரெஸ் மாற்றி படுக்கலாம். அது ஒட்ட போறது இல்லை. ஒட்டினாலும் ஒரே ட்ரெஸ் மறுநாள் காலையில் துவச்சி போட்டுக்கோங்க, இல்லை 2 வச்சுக்கலாம், போட்டுக்கலாம். இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த டார்க்னஸ் மறையுமா. மஞ்சள் வந்து பாருங்க, ஜென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், லேடிஸா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. அந்த மஞ்சள்ல சாதா மஞ்சளும் யூஸ் பண்ணிக்கலாம், கப்பு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கொம்பு மஞ்சள், எந்த மஞ்சள்னாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணு பண்ணிக்கணுமா. ரெண்டாவது, இதை கொஞ்சம் ப்ளீச் பண்ணணும் அப்படின்னாலே நிறைய ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு. பெஸ்ட் ப்ளீச்சிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னா, வாரத்துல ஒரு நாள் ப்ளீச் பண்ணிக்கலாம். இந்த எலுமிச்சம்பழத்தினோட தோல் இருக்கு இல்லம்மா, எலுமிச்சம்பழம் நம்ம முழுசா வாங்குறோம், நம்ம என்ன பண்ணுவோம், முழுசும் அந்த ஜூஸ் எடுத்துட்டு தோலை வந்து தூக்கி போட்டுருவோம். நம்ம அந்த தோலை வந்து நல்லா திருவிக்கணும், திருவுறதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா திருவிக்கணும். இல்லைன்னா ஜூஸ் போட்டுட்டு அந்த தோலை வந்து நீங்க என்ன பொடியே கட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். எலுமிச்சம்பழம் தோல் இல்லை ஆரஞ்சு தோல் ரெண்டுத்துக்குமே இந்த தன்மை உண்டு. காய வச்சிடணும். காய வச்சுட்டு வாரத்துல ஒரு நாள் நல்லா அதை காய வச்சு ஜெலிச்சு வச்சுக்கணும். ஏன்னா கொரன்னு இருக்கும்போது பிடிக்காது, கீழே விழுந்துரும். அப்ப வாரத்துல ஒரு நாள் அந்த பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கணுமா. அந்த பவுடரோட கூட வந்து பாத்தீங்கன்னா ஆவாரம் பூ பொடி அப்படின்னு நாட்டு மருந்து கடையில கேட்டா கிடைக்கும். அந்த ஆவாரம் பூ பொடி 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க கொஞ்சம் தேன், கொஞ்சம் வந்து பாருங்க புளிச்ச தயிர்னா நம்ம சாப்பிட்றதுக்கு எலிஜிபிளா இருக்கக்கூடாது, நல்லா 2 நாள் புளிச்சுட்டு இருக்கணும். அந்த தயிர் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து அதை பேக்கா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம்.
இதை ரெகுலரா போட்டாலே போதுமா, இது பிரைவேட் பார்ட்ல போடலாம், இது வந்து எந்த பிரச்சனையும் வராது. அதான் மேம் இன்னொன்னு அதான் கேட்கலான்ட்டு. ஆக்சுவலா நம்மளோட பிரைவேட் பார்ட் வந்துட்டு ஜென்ரலாவே அது வந்துட்டு ஈரப்பதம் இருக்கிற ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது நார்மலாவே மாய்ஸ்சரா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இருக்கும். பட் அங்கேயும் வந்துட்டு டார்க்னஸ் அதிகமா ஃபேஸ் பண்ணுவாங்க. நானே சம் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றதை கேட்டிருக்கேன், நம்ம வெஜினல் ஏரியால வந்துட்டு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நீங்க யூஸ் பண்ணலாம், தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பியூபிக் ஏரியானா பிரைவேட் பார்ட்னோட மேல ஹேர் இருக்க ஏரியாக்கு மட்டும்தான். இப்ப நீங்க சொல்றது வந்து லேபியா மெஜோரா லேபியா மைனோரா சொல்றீங்க, அந்த ஏரியா பிரைவேட் பார்ட்குள்ள. அந்த பிரைவேட் பார்ட்குள்ள அதுவே வந்து மாய்ஸ்சர் இருக்குமா, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா டெய்லி ஒரு கப்பு தயிர் குடிச்சா போதுமானது. ஒரு கப்பு தயிர் நம்ம எடுத்தா போதுமானது. ஏன்னா தயிர்ல இருக்க லாக்டிக் ஆசிட் பெசிடஸ் அப்படின்வாங்க, அது வந்து நல்லது செய்யும். பொதுவாக வந்து பாருங்கம்மா அந்த மாதிரி எல்லாம் கூட பண்றாங்களான்னு தெரியல. ஆக்சுவலி பியூபிக் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, மேல ஹேர் இருக்க ஏரியா, அந்த தொடை இடுக்கு கருப்பு, அந்த பிரைவேட் பார்ட்க்கும் பட்டைக்கும் அந்த சைடு ஏரியா, அந்த ஏரியால இதெல்லாம் போடலாம். ஆரிஃபைஸ்குள்ள அந்த லேபியா மைனோராக்குள்ள அதுல எதுவுமே போடக்கூடாது. ஏன்னா அதுல வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் இஷ்யூ அப்படிலாம் பண்றாங்களான்னு எனக்கு தெரியலம்மா, அதை கூட நினைச்சு கவலைப்படுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் வந்து தொடை இடுக்கு நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த தொடை ஒண்ணு ஒராசர இடம், அந்த இடம்லாம் நம்ம இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம். பிரைவேட் பார்ட்குள்ள போடுறதுன்றது தேவையில்லை. ஓகே மேம், இப்போ நீங்க நிறைய ப்ரொசீஜர் சொன்னீங்க, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு ரெகுலரா நேச்சுரலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ எனக்கு அது எல்லாத்தையும் போட்டு கலந்து பண்றதுக்கு சலுப்பா இருக்கு, ரொம்ப டைம் எடுக்குது, அதுக்கு நான் மார்க்கெட்ல எவ்வளவோ ரோல் ஆன் விக்குது, எவ்வளவோ கிரீம் விக்குது, அண்டர் ஆன் கிரீம், அதெல்லாம் எடுத்து வாங்கி போட்டுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இது ரொம்ப டைம், ஒரு சிலருக்கு வந்துட்டு டைம் இருக்காது, டே டு டே ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த நார்மல் ரெகுலர் ஒர்க் இல்லாம நீங்க சொன்ன இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி ஏதாவது மார்க்கெட்ல விக்கிற ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நாங்க வந்து பாருங்க, இப்ப க்ரீமா சஜஸ்ட் பண்ணோம். க்ரீமா கேட்கறவங்களுக்கு ஹோமியோபதியில சில்க் அண்ட் ஸ்டே அப்படின்னு ஒரு க்ரீம் இருக்குமா, சில்க் அண்ட் ஸ்டே சோப் இருக்கு, சில்க் அண்ட் ஸ்டே க்ரீம் இருக்கு. அந்த மாதிரி க்ரீம்ஸ் காஸ்மெட்டிக் ப்ரிப்பரேஷன்ஸ் எத்தனையோ ஹோமியோபதியில இருக்கு, நம்ம செய்து அந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ரெகுலரா போடும் போதே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த அண்டர்ஆர்ம் டார்க்னஸ் அப்படின்றது சுத்தமா இருக்காது, நார்மலா இருக்கும். ஆனா செலிபிரிட்டிஸ் மாதிரி ஃபேர்னஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வேணும், யூஸ் பண்ணிதான். ஆமா, ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணணும். ஒண்ணு ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். அது ப்ளீச்சிங் ஏஜென்ட் நீங்க தக்காளி யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் தக்காளியில அரிசி மாவு போட்டு ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரப் பண்ணி அதை ரெகுலரா பண்ணிட்டு ஒரு முல்தானி மட்டில தக்காளி ஜூஸ் போட்டு நீங்க ஒரு பேக் பண்ணிக்கலாம். அந்த முல்தானி மட்டில தக்காளி ஜூஸ் போடும்போது கொஞ்சமா வேஸ்லின் போட்டுக்கோங்க, இல்ல கொஞ்சம் ஹனி போட்டுக்கோங்க. அப்ப செலிபிரிட்டிஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ், ஒரு ஷைனிங் எல்லாமே கிடைக்கும். எனக்கு ரிசல்ட் மட்டும் பயங்கரமா வேணும், நான் சோம்பேறித்தனம் செய்ய மாட்டேன்னு எப்படி இது வந்து எப்படினாலுமா இப்போ ஹோமியோபதியிலே சில்க் அண்ட் ஸ்டே நான் சொன்ன பார்த்தீங்களா, எத்தனையோ க்ரீம்ஸ் இருக்கு. அந்த க்ரீம்ஸ்னோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ரெமடிஸோட எஃபெக்டோட கம்மியா தான் இருக்கு. என்னதான் இந்த இன்கிரீடியன்ஸ் அதுல இருக்குனாலும் அதுல வந்துட்டு இன்னும் மேஜரா வந்து நிறைய கெமிக்கல்ஸும் இருக்கு. சோ அதனாலயும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஹோமியோன்னு போது எல்லாமே ஹெர்பல் பேஸ்ட் தான். பட் பியாண்ட் தட் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பரா வர்றது ஹோம் ரெமடிஸ்ல தான். ஓகே, நம்ம பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ஹோமியோ டாக்டர் தான், நாங்க இருந்தாலும் நாங்க வந்து சும்மா சொல்லிட முடியாது இல்லையா. ஒரு காஸ்மெட்டிக்ல வர ரிசல்ட்டை விட நம்ம ஹோம் ரெமடிஸ்ல வர ரிசல்ட் வந்து மாவலஸா இருக்குமா, ரொம்ப மாவலஸா இருக்கு. இது எத்தனையோ விஷயம் இருக்குமா, ஹனி போடுறது உண்டு, அரிசி மாவு போடுறது உண்டு, முல்தானி மெட்டி பேக் போடுறது உண்டு, கடுக்காய் பேக். ஒண்ணுமே இல்லம்மா, கடுக்காய் பொடி வாங்கி வச்சிங்கன்னா போதுமா. கடுக்காய் பொடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறு குறிஞ்சா பொடி, 2 போதும் நிறைய காஸ்மெட்டிக் விஷயத்துக்கு யூஸ் ஆகிறதுக்கு. இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பாட்டில்ல போட்டு வச்சுக்கினா கூட சரி. ஒரு வாரத்துல ஏம்மா இது வேற எதுவும் பெருசா பண்ண போறது இல்லை, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட இவ்வளவு பவுடரை போடுங்க, கொஞ்சமா எனக்கு அதெல்லாம் வந்து லெமன் ஜூஸ் போட முடியாது, அது போட முடியாது, எது போட முடியாது, பால் காய்ச்சந்து எப்பயுமே வீட்டுல இருக்கும்ல, அதை கொஞ்சம் இது பண்ணி ஒரு சந்தன மாதிரி கலந்து பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணுங்க. 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 6:30 பின்னாடி படுத்து தூங்கிடுங்க. காலைல எழுந்து குளிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் இல்லம்மா, ரொம்ப சிம்பிள். இதுல இன்னும் கொஞ்சம் எஃபிகசியா வேணும் அப்படின்னா அதுல ஏதாவது கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் போட்டு அந்த மாய்ஸ்சர் லாக் பண்றதுக்கு கொஞ்சமா வேசலின், கொஞ்சமா ஹனி, காஞ்ச பின்னாடி படுத்து தூங்கிடுங்க. கொஞ்சோண்டு நிறைய போட்டா ஹனி காயாது, பிசு பிசுன்னு ஒட்டும். கொஞ்சோண்டு ஹனி போடும்போது அது அழகா காஞ்சிடும். அப்போ வந்து இதை ஒரு நாள் செய்யும்போது பெரிய வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்காதுமா. ஒரு வாரம் செய்யும்போது ஓகேவா இருக்கும், 10 நாள் செய்யும்போது ஓகேவா இருக்கும், 40 நாள் 48 நாள் செய்யும்போது உங்களுக்கே பயங்கரமான டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும், சாலிடா தெரியும். அப்ப அந்த டிஃபரன்ஸ் வந்து இப்ப சில்க் அண்ட் ஸ்டே ஒரு காஸ்மெட்டிக் கிரீம்ல வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ இது 48 நாள்ல தெரியுது, அது ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 நாள்ல அதுல பாதி தான் தெரியும். ஆனா எல்லாரும் எடுத்துக்கிறது என்னன்னா இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா லைக் அதுல வந்துட்டு எனக்கு ரிசல்ட் வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் இந்த மார்க்கெட்ல விற்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு டக்குன்னு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. பட் அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்துச்சா அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. கியூரியாசிட்டில வாங்குவாங்கம்மா, யூஸ் பண்ணுவாங்க, பெருசா ரிசல்ட்ல போட அப்படின்னு விட்டுறவங்க தான் இருக்காங்க. சோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இப்போ சும்மா இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்றதுனால நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப வந்துரும் இல்லாம லைஃப் ஃபுல்லா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், மெயின்டைன் பண்ணிக்கலாமா. இப்போ நீங்க வந்து எது ஒண்ணு பண்றீங்க அப்படின்னாலும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 48 days சேலஞ்ச் எடுக்கிறீங்க, நார்மல்சி வந்துச்சு, அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு மெயின்டைன். ஒரு பட்டு புடவை 10,000 ரூபாய், பட்டு புடவை 10,000 விடுங்கம்மா, ஒரு 1000 ரூபாய் ட்ரெஸ். இப்ப நான் வரும்போது சொன்னீங்க நீங்க இது எத்தனை வருஷமா 5 இயர்ஸா இந்த ட்ரெஸ் வச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இந்த ட்ரெஸ் இப்ப ரொம்ப புதுசா இருக்கு உங்களுக்கு. அப்ப 5 இயர்ஸா நீங்க மெயின்டைன் பண்றீங்கல்ல இந்த ட்ரெஸ், நிறைய முறை போட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப ஒரு ட்ரெஸ்ஸை நீங்க 5 இயர்ஸா மெயின்டைன் பண்றீங்க. இது தோராயமா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெஸ், அதையே மெயின்டைன் பண்றீங்க. 1000 கோடி கொடுத்தாலும் கிடைக்காத உடம்பு மெயின்டைன் பண்ணணும் தானே. அப்ப நம்ம வாரத்துல ஒரு நாள் மெயின்டைன் பண்ணிக்கலாமா, இல்ல வாரத்துல 2 நாள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம டிசைர்ட் ரிசல்ட் வர வரைக்கும் யூ ஹேவ் டு ஒர்க். ஒரு 5 நிமிஷம் ஒர்க் பண்ணா போதும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லம்மா. கடுக்காய் பொடி கடையில விக்குது, ஆவாரம்பூ பொடி கடையில விக்குது, பால் வீட்டுல இருக்குது, எல்லாம் எந்த வீடும் காஃபி டீ இல்லாம இல்ல. அதை போட்டு கலந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம், இல்லை தேன் ஊற்றிக்கிறோம், அதுவும் வீட்டில் இருக்குது. அது இல்லைன்னா வேஸ்லின், எல்லாரும் வேஸ்லின் வச்சுட்டு இருக்காங்க, போட்டு கலந்து அப்ளை பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷம். உங்களோட ஒரு பிரச்சனைகளை நீங்கள் வந்து தீர்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்து க்ரீம் யூஸ் பண்ணால் வர ரிசல்ட்டை விட இதில் சட்டுன்னு வருது. எல்லாருக்கும் என்ன நினைப்பு தெரியுமாம்மா, ஹர்ப்ஸ்னால் லேட்டாக வேலை செய்யும் அப்படின்ற நினைப்பு. இப்போ இது வந்து வைத்திய முறைகளில் கூட எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோமியோபதியா லேட்டாக வேலை செய்யும்ல அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஹோமியோபதியை பற்றி நிறைய ஸ்டால்வர்ட்ஸ், முக்கியமாக கென்ட்னு ஒரு ஸ்டால்வர்ட், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹோமியோபதி இஸ் ஃபாஸ்டர் தென் த ஃபாஸ்டஸ்ட் அலோபதி அப்படின்னு இருக்காரு. இப்ப இந்த மாடர்ன் சிஸ்டம் அந்த காலத்துல அலோபதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நிறைய பேர் இப்பயும் அலோபதி தான் சொல்லுவாங்க. இந்த ஹோமியோபதி வந்து ஃபாஸ்டர் தென் த ஃபாஸ்டஸ்ட் அலோபதி. அலோபதி ரொம்ப ஃபாஸ்டஸ்ட், அதை விட ஃபாஸ்டர் ஹோமியோபதி. ஹர்ப்ஸும் அப்படிதான். ஹர்ப்ஸை பத்தி ஒரு தப்பான கருத்து, ஹர்ப்ஸ் வந்து லேட்டா வேலை செய்யும், வேலை செய்யாது, நிதானமா வேலை செய்யும், நான் 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு க்ரீம் வாங்கினாதான் எனக்கு நல்லது, அதெல்லாம் வந்து தெரியாத விஷயமா. இப்ப ஏமா நம் முன்னோர்கள்லாம் வந்து நம்ம எத்தனையோ அழகிகளை பத்தி படிச்சிருப்போம் இல்லைங்களா. அழகிகள், இப்போ உதாரணத்துக்கு அனார்கலியை பற்றி படிச்சிருப்போம், கிளியோபட்ராவை பற்றி படிச்சிருப்போம், எத்தனை அழகிகளை படிச்சிருப்போம். அத்தனை அழகிகள்லாம் வந்து க்ரீம் அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே நேச்சுரல் இன்கிரியன்ட் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மை. அது நம்மளுக்கு இப்ப நேரம் இல்லை, நம்மளுக்கு தெரியல. நேரம் இல்லைன்றதை விட தெரியல. இப்போ இந்த மாதிரி பதிவுகள்லாம் எங்களை மாதிரி டாக்டர்ஸ் கொடுக்கும்போது தெரிஞ்சுப்பாங்க, யூஸ் பண்ணா நல்ல ரிசல்ட் வருமா. ஓகே மேம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற ஃபேப்ரிக் கிளாத்ஸ் வந்துட்டு அதுக்கு மெயின் ரீசனா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு பாடி டைப், ஒருத்தருக்கு உஷ்ணமா இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கூலிங் ஏஜென்சி இருக்கிறதா இருக்கும். ஸோ நாம வந்துட்டு நம்மளோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்றது பண்ணணும். ராங்கா யூஸ் பண்ணிட்டு அதனாலயும் டார்க்னஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதாம்மா. பொதுவாவே வந்து பாருங்கம்மா, நம்ம சீதோஷ நிலைக்கு நம்ம ஜீன்ஸே போடக்கூடாது, நம்ம சீதோஷ நிலைக்கு நம்ம லெகிங்ஸே போடக்கூடாது, நம்ம சீதோஷ நிலைக்கு புடவை. இப்போ வந்து பாருங்க சல்வார், இப்போ சல்வார் வந்து வெளியே போகிறோம் அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது, அதனால போட்டுக்கலாம். அதுலேயும் பட்டியாலா பேண்ட்டு, லூஸ் பேண்ட், அந்த மாதிரி போடலாம். சும்மா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு இன்டர்வியூ, நீ ஒரு கோட் சூட் போடுற, ஒரு ஜீன் போட்டுக்கிற, ஓகே. ரெகுலராக ஜீன் போடுறதுக்கு நம்ம சீதோஷன்லேயே செட் ஆகாது. அப்போ நம்மளோட உடை புடவை. இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க கேட்பாங்க, நீங்கள் புடவை கட்டிட்டு இருக்கீங்களா? நான் இதுக்கு முன்னாடி புடவை தான் கட்டிட்டு இருந்தேன் இல்லைங்களா. இப்போ இதுக்கு முன்னே இன்டர்வியூவில் புடவை தான் கட்டிட்டு இருந்தேன், எனக்கு சட்டுன்னு சேஞ்ச் பண்ணணும் இந்த இன்டர்வியூக்கு, அதனால நான் சுடிதார் போட்டிருக்கேன். சுடிதாரே போட மாட்டோம் அப்படின்றது இல்லைம்மா, கோட் சூட் கூட நான் போடுவேன். ஆனால் என்னன்னா ஒரு இன்டர்வியூ ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவ்வளோதான். ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணுறது புடவை தான். ஏன்னா அது வந்து நிறைய கம்ஃபர்ட்மா. ஃபர்ஸ்ட் விஷயம் காட்டன் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதை விட்ட சில்க் வந்து பார்த்தீங்கன்னா சில்க்லேயும் வந்து அந்த சாஃப்ட் சில்க் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஹார்ம் இல்லாத மாதிரி மேக்ஸிமம் காட்டன். அந்த காட்டனில் வந்து பாருங்க ஃப்ரீயாக காற்று போகும், வரும், பாடி ஹீட் இல்லாமல் மெயின்டைன் பண்ணும். சாஃபிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கம்மா. சாஃபிங்னா எங்கே வந்து சூடு இருக்கோ, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருட்டு இருக்கோ, ஈரப்பதம் இருக்கும், அங்கே பூஞ்சை காலம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஒரு டைட்டாக ஜீன்ஸ் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பிறப்புறுப்பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாஃபிங் வரும். டைட்டாக ஒரு டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு ஜீன் கோட்டு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. வயசு பிள்ளைங்கள்லாம் போடுறாங்க, நல்லா தான் இருக்குது. பட் பியாண்ட் தட் நம்ம சீதோஷன் லைக் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போடுறீங்களா போடலாம். ரெகுலராக அதை போடுறது அப்படின்றது எங்களை மாதிரி டாக்டர்ஸ் வேண்டாம் தாம்மா சொல்கிறோம். அந்த காட்டன் இஸ் ஆல்வேஸ் ஹேல் அண்ட் ஹெல்த்தி.
காட்டன் நம்ம போடுறது அப்படின்றது நம்ம தோலுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா கருதப்படுதுமா. ஓகே மேம், நிறைய ரெமெடிஸ் சொன்னீங்க, எதனாலலாம் வருது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவாய்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த இன்டேக் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.